கடந்த ஒரு 6 மாதங்களாக பார்த்தோம் என்றால் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சரை பொறுத்தவரையுமே ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தார் மற்றும் அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் போன்ற முக்கிய பிரதிநிதிகள் பார்த்தோம் என்றால் திமுக போன்ற மாற்றுக் கட்சியில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக எடப்பாடி தரப்பும் சி வி சண்முகம் தரப்பும் பல்வேறு கருத்து மோதல்களும் ஏற்பட்டு வந்தது. தற்பொழுது அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமன் தனது ஆதரவாளருடன் பார்த்தோம் என்றால் திமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 2014ஆம் ஆண்டு பார்த்தோம் என்றால் ஆலந்தூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரான வெங்கட்ராமன் என்பதும் குறிப்பிட்டது. அந்த அடிப்படையில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் யார் யாரெல்லாம் இந்த திமுகவில் இணைந்திருக்கார்கள் என்பது குறித்து தற்போது நாம் விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக சென்னை தென்னாம்பட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் தான் தொடர்ந்து நிர்வாகிகள் இணைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அதிமுகவை சேர்ந்த கொள்கை பரப்பு துணை செயலாளர் VNP வெங்கட்ராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்றும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் அதிமுகவை சேர்ந்த ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் முன்னாள் பொருளாளர் என் தனசேகரன், ஆலந்தூர் கிழக்கு பகுதி வர்த்தக அணி செயலாளர் இளங்கோவன், மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் ஜெயபிரதாப், ஆலந்தூர் கிழக்கு பகுதி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் மொசக்கி பாபு, ஆடிட்டர் குமரகுரு பரந்தாமன், மேலும் கோமதி நாயகம் ஆகியோர் திமுகவில் இணைந்திருக்கார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய முனைவர் பொன்முடி, அமைச்சர் செயலாளர் RS பாரதி, தலைமை கழக செய்தி தொடர்பாளர் தலைவர் TKS இளங்கோவன், இணை அமைப்பு செயலாளர் அன்பழகன் கலை உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் தலைமையில் தான் தற்போது இந்த திமுகவில் இணைந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி லக்ஷ்மணன். கழக தலைவர் அண்ணன் அவர்கள் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாயுள்ளத்தோடு என்னை வரவேற்று அரவணைத்துக் கொண்டார்கள். அவருடன் நான் எப்போதும் உறுதியாக இருப்பேன். இந்த நிலையான குழப்பமற்ற ஒரு தலைமையின் கீழ் பணியாற்ற எனது மனம் ஆவலாக இருக்கிறது. இன்று முதல் என் கழக பணியை சீரும் சிறப்புமாக செய்வேன் என்று இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். குழப்பம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயமா ஏன்ட்ட கேக்குறீங்க? எல்லாத்துக்கும் ஊரறிஞ்ச விஷயம் தானே, அதை போய் பெருசா சொல்ல வேண்டாம். இது ஒரு நிலையான தலைமை. இந்த தலைமையின் கீழ் வேலை செய்து தமிழ் இனத்துக்கு சேவை செய்யணும். அது தலைவர் மீண்டும் இந்த கழகத்தினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்று எங்கள் பணி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி விடுது.